decline in wildlife population. Wildlife of India is a great natural heritage. ஒரு பாரம்பரிய வைல்ட் லைஃப் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் வனவிலங்குகளை வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடியது ஹெரிட்டேஜ். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் ஹஸ் டிக்ரீஸ்ட் இன் எ குளோபல் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் பை 52% between 1970 and 2014. 1970லேருந்து 2014 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் வந்து நிறைய குறைய 52% வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் ஏரியாஸ் ஹஸ் ரிசல்டட் இன் அனிமல்ஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். அதிகமான அளவுக்கு விலங்குகளை பயன்படுத்துறது மூலமோ அடுத்தடுத்து ஹண்டிங் அந்த மாதிரி மூலம் அதன் மூலமாகவும் ஃபாரஸ்ட் கவர் ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது பில்டிங்குக்காக பல வகையான இதுக்கு காடுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன செய்யுது, நிறைய அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, நிறைய அனிமல்கள் அழிந்தே போயிடுச்சு. சம் ஆர் த்ரெட்டன்ட், சில இது வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கு. சம் ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், சில இது அழியக்கூடிய விளிம்பில் இருக்குது. இன் ரீசன்ட் இயர்ஸ் இன்க்ரீஸ் இன் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் ஹேஸ் போஸ்ட் ஏ த்ரெட் டு இன் இந்தியாஸ் வைல்ட் லைஃப். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மனிதர் போய் நிறைய காடுகளில் வந்து நிறைய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அதுக்கு வந்து இந்தியஸ் வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப அச்சுறுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். த மெயின் எய்ம் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஏன் நம்ம வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணணும்? டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். என்ன பண்ணணும், எந்த அனிமல்களும் அதிகமான அளவுக்கு அழியக்கூடிய நிலையில் இருக்கோ அந்த ஸ்பீசிஸ் எல்லாத்தையும், அந்த சிற்றினங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். சிற்றினங்கள் அழியிறத வந்து நம்ம முதல்ல பாதுகாக்கணும். டு ப்ரிசர்வ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். அதே நேரத்தில் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்பீசிஸ் விச் ஆர் அண்ட் வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்ஸ். இதெல்லாம் அழியக்கூடிய நிலையில் விளிம்பில் இருக்குதோ அந்த ஸ்பீசிஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ப்ரிசர்வ் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அழிந்த நிலையில் சில அது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அருகே வரும் சிற்றினங்கள், சில சிற்றினங்கள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். திரும்ப என்ன செய்யணும், அது அப்படி இன்னும் 1 or 2 years ஆகும்போது அது ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அழிஞ்சே போயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் அந்தந்த சிற்றினங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டு ஸ்டடி த எக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சுரல் ஹேபிட்டட். நேச்சுரல் ஹேபிட்டட்டில் ஒரு இயற்கையான இருப்பிடங்களில் வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கு அனிமல்ஸு எந்த வகையான எக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஹண்டிங் அண்ட் போச்சிங் ஷுட் பி ப்ரோஹிபிட்டட். எங்கேயா போய் வேட்டையாடுறது, தெரியாமல் ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேட்டையாடுறது, அனிமல்ஸில் பிடிச்சி வச்சுக்கிறது, அதை விற்கிறது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம ப்ரோஹிபிட் பண்ணணும். Next one, establishment of national parks, wildlife sanctuaries, protected areas and biosphere reserves. நிறைய நேஷனல் பார்க்கு, தேசிய பூங்காக்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரி, சரணாலயங்கள், ப்ரொடெக்டடு, பாதுகாப்பாக உள்ள இடங்கள், பயோஸ்பியர் கோலங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும், அதிகமான அளவுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், The Wildlife Protection Act was established in 1972. 1972ல Wildlife Protection Act அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஹிபிட் கில்லிங் அண்ட் ஹண்டிங் ஆர் ஸ்பெசிஃபைடு அனிமல்ஸ். எல்லா அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ப்ரோஹிபிட், கொல்லக்கூடாது, அதை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன ஸ்பெசிஃபைடு அனிமல்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆக்டில் சொல்லியிருந்தோம். கான்ஸ்டியூட் எ சாங்சுரிஸ், நேச்சுரல் பார்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஏரியாஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். வைல்ட் லைஃப் வனவிலங்குகள் பாதுகாப்புக்காகவே நிறைய சரணாலயங்கள், நேஷனல் பார்க்ஸ், நிறைய பாதுகாக்கப்பட்ட இடங்கள், அதெல்லாம் நிறைய நம்ம கான்ஸ்டியூட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். எதெல்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்குதோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டியூட் எ சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. ஒரு வாரியம், சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு ஒரு வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டு அது நிறைய ஜூ வைக்கிறதுக்கு, விலங்குகள் ஜூலாம் வைக்கிறதுக்கு நிறைய ரெகனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் அண்ட் ப்ரோஹிபிட் ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் தம். அதே நேரத்தில் நிறைய, அதாவது அனிமல்ஸோட கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, விற்கக்கூடியது ட்ரேட் இருந்தது. அந்த ட்ரேட்லாம் எது அப்படின்னு அதுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அதை தடுக்கிறது நிறைய ப்ரோஹிபிஷன்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ப்ரோஹிபிட்டை ரெகுலேட் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் தான் 1972ல்
நம்ம என்ன செய்யறது நம்ம கூட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. Next, do you know, Parpa? Jim Corbett National Park was the first to be established in 1936 in Uttarakhand, India. இந்தியாவில் வந்து 1936 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எதுனா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இட் இஸ் இன் இந்தியாவில் உத்தரகண்டில். இப்போ 1936 there are 15 biosphere reserves in India. இந்தியாவில் மொத்தம் 15 பயோஸ்பியர், இந்த உயிர்கோளங்கள் அப்படின்னு சொல்லி இதை பாதுகாக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 15 இருக்குது. அந்த 15ல் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. த நில்கிரிஸ் இஸ் எ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. நில்கிரிஸில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான் அந்த பயோஸ்பியர். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நில்கிரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்லாம் வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணதுக்கு நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்குறோம். நிறைய போர்டு, ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடியது, யூனியன் ஒன்றியங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து நிறைய ஒரு சில இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், IBWL. நீங்கள் அந்த நடுவில் இருக்க அதை பார்த்து நம்ம அப்ரிவேஷன்ஸை கரெக்டாக சொல்லணும். இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். நெக்ஸ்ட், வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர், World Wildlife Fund for Nature, WWF. Next, World Conservation Union, World Conservation Union, WCN. Next one is International Union for Conservation of Nature and Natural Resources, IUCN. IUCN அப்படிங்கிற வேர்டெல்லாம் நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க. இதில் ரொம்ப அதிகமாக நீங்கள் கேட்கக்கூடியது எப்படின்னா IUCN கேள்விப்பட்டிருப்பீங்க, IBWL கேட்டிருப்பீங்க, மஸ்ட்டு இது கேட்டுருங்க. ஆமாம், IUCN. Next, Convention of International Trade in Endangered Species, Convention of International Trade in Endangered Species, CITES. Next, Bombay Natural History Society, Bombay Natural History Society. 7th one, Wildlife Preservation Society of India, Doradan. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 கன்சர்வேஷன் இருக்குது. நிறைய இந்த ஆர்கனைசேஷன் வந்து வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. நிறைய வாரியங்கள், ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் ஒன்றியங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், IBWL. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர், வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், Bombay Natural History Society, Wildlife Preservation Society of India, Doradan. Next one is Radhika Ramasamy. Do you know Parma? Do you know Paranga? Radhika Ramasamy, a native of Venkatachalapuram village, Theni district in Tamil Nadu, was the first Indian woman to strike the international reputation as wildlife photographer. அதாவது தேனி தமிழ்நாட்டில் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் வெங்கடாச்சலபுரம்ங்கிற வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ராதிகா ராமசாமி அப்படிங்கிற ஒரு இந்தியன் விமன் வந்து ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவங்க தான் புகழ்பெற்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் புகழ்பெற்ற அவர் அந்த இந்தியன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஹீ பேஷன் இன் இஸ் டுவர்ட்ஸ் பேர்டு. அவருடைய இதுக்கு வந்து முக்கியமாக அவருடைய இது என்ன அப்படின்னு பார்த்தா பேர்ட் ஃபோட்டோகிராஃபி தான். நெக்ஸ்ட், ஃபோட்டோ புக் ஆன் வைல்ட் லைஃப், அவர் ஒரு ஃபோட்டோ புக் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அதில் உள்ள அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் என்னன்னா த பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ், த பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் நவம்பர் 2014. It was published in November 2014. Next, Wildlife Conservation Initiative in India. இதில் என்னென்ன இதெல்லாம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு என்னதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் ஹஸ் பீன் லான்ச்டு இன் 1973. ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973லேயும் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் வந்து 1992லையும் இருந்திருக்கு. Next one is the Crocodile Conservation Project was launched in 1976. Crocodile Conservation Project ஆரம்பிச்சது 1976. Next one is Sea Turtle Conservation Project was launched. At the sea turtle பாதுகாக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது 1999. Indian Rhino Vision in 2020 to conserve at least 3,000 greater one-horned rhinos in Assam, India by 2020. Indian Rhino Vision வந்து 2020ல ஒரு கொம்பு இருக்கக்கூடிய அந்த ரெனோஸ் அதை வந்து இந்த அஸ்ஸாமில் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு 3,000 அட்லீஸ்ட் ஒரு 3,000 நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணாங்க 2020ல.